திருச்சிற்றம்பலம். சிவாய நமः. ஒரு நிமிஷம் வகுப்பை தொடங்குறேன். நான் எல்லாருடைய மைக்கையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற நாயன்மார்கள் வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் இடையில அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ முதல்ல இருந்தே அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டத்து குயவனார் அவருடைய திருச்சரிதத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்த்து வருவோம் என்று ஒரு யோசனை. அதற்கேற்ப பெருமான் திருவருள் அப்படி கூட்டி வைத்துள்ளது. இன்றைக்கு திருநீலகண்டத்து குயவனாருடைய திருச்சரிதத்தை நம்முடைய சேக்கிழார் பெருமான் கூறிய வண்ணமும் அவர் கொஞ்சம் சுருக்கமா கொடுத்திருப்பாரு. அதை கொஞ்சம் விரித்து பார்க்கின்ற போது நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுகிறோம். அதுல இதை சொல்லுகின்ற போது ஒருத்தர் சொன்னார், சேக்கிழார் கொடுத்ததுல இருந்து நம்ம மாறக்கூடாது. சேக்கிழார் கொடுத்ததுல இருந்து நம்ம மாறல, சேக்கிழார் கொடுத்ததே கொஞ்சம் விரித்து பார்க்கிறோம். அவருடைய கருத்திலிருந்து மாறுபட்ட கருத்துக்களையோ அதுல இருந்து வேறுபட்ட கருத்துக்களையோ நம்ம சொல்ல போறது கிடையாது அப்படிங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய பெருமான் திருவருளாலே நம்மளால எந்த அளவுக்கு அவர்களை புரிந்து கொள்வதற்கு முடிகிறது என்று தெரியல. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த நேரத்துக்கு நமக்கு எப்படி தோன்றுகிறதோ, எப்படி நமக்கு உணர்த்துகிறாரோ அந்த மாதிரி எனக்கு தோன்றிய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பார்க்குறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு மற்ற நிகழ்ச்சியில இருக்கிற மாதிரி வெறுமனே கதையை சொல்றது இல்லாம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டங்களை, சில விஷயங்களை அதோடு சேர்த்து, இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கதை உங்களுக்கு தெரியும். இதுல சொல்ற மாதிரி என்னையா நேற்று நைட்டு முழுக்க கதை நடந்துகிட்டு இருந்துச்சுதே ராமாயணம்னு சொல்லிட்டு, என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்ட உடனே அது ஒண்ணும் இல்லையா, ராமகோணம் பொண்டாட்டியா ராவண கோணம் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டான், ராமகோணம் அடிச்சு பிடிச்சு பொண்டாட்டியை அழைச்சிட்டு வந்தான், அவ்வளவுதான் கதை அப்படின்னாரா. அது மாதிரி கதை உங்களுக்கு தெரியும், இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான சில விஷயங்களையும் வித்தியாசமான சில கண்ணோட்டங்களையும் பார்ப்பதுதான் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக அடியேன் கருதுகிறேன். அதற்கு ஏற்ற மாதிரி பெருமானுடைய அருளால உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவோடும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வருகிறோம். அந்த முறையிலே திருநீலகண்டத்து குயவனாருடைய திருச்சரிதத்தை இன்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு திருவருள் நமக்கு நல்கியுள்ளது. அந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக விநாயகர் துதி. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. முருகன் துதி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எமை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தோளும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் தோளும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அடுத்ததாக குருமார்கள் துதி, நால்வர் துதி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு
நாவலூர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அடுத்ததாக பெருமானே அடியெடுத்து கொடுத்த திருத்தொண்டர் தொகையிலிருந்து முதல் பாடல் மட்டும். தில்லை வாழந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கடியேன் அல்லிமண்ணுள்ளையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். திருநீலகண்டத்து குயவனார் நம்முடைய அவருடைய சரிதத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய நாயன்மார்கள் நிறைய பேருடைய இயற்பெயர் தெரியாது, எல்லாமே காரண பெயர் தான். இந்த திருநீலகண்டத்து குயவனார் அப்படின்னு எப்படி அவருக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, இதெல்லாம் இயற்கை தான். பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்போம், அதுதான் நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம குமார் இல்ல, குமாரா யாரு, அதான்டா இந்த இது என்னது புளியங்கொட்டை இல்ல ஏதாவது ஒண்ணு அது மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேரை சொன்னா ஞாபகம் வரும். புளியங்கொட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அப்படி, இல்லாட்டி அதை வச்சுட்டு ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருப்பா அப்படி, அது மாதிரி ஒரு இதுகள் இருக்கும். அதனால அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர், அதோட நிறைய தொடர்பு உடையவராக இருக்கக்கூடியவர், அவருக்கு அந்த பெயரையே வச்சிடுறது. அப்படிலாம் நம்ம சின்ன பிள்ளைல செய்திருப்போம். கிட்டத்தட்ட அது மாதிரிதான், காரண பெயர்கள் தான். அதனால திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த பெருமானுடைய அந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த பெயரை மிகவும் உணர்ந்து, அதை எப்படி சொல்றது, நல்லா அழகா கொடுத்திருக்கிறார். நான் இதுல உள்ளர போய் சேக்கிழாரை சொல்ல போறது இல்ல, நீங்க ஒரு தடவை போய் பாருங்க, பாத்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி அருமையாக அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சிவபெருமானுடைய ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கின்ற போது உள்ளம் நெகிழும், அப்படியே உருகும். பெருமானே அந்த 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 நானும் கூட சாதாரணமா அவர் பிறை சூடி இருக்கிறார், அந்த பித்தா பிறை சூடின்னு ஒரு கதையாம் காரணமா நிகழ்ச்சியில போட்டதுக்கு பிறகு அது அது இன்னும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய அதை பார்த்தாலே அவருடைய அந்த பேரர் கருணை தெரிகிறது. அது சந்திரன் கிடையாது, அது நம்மளதான் அங்க தூக்கி சூடி இருக்கிறாரு, நம்மளுடைய உருவமாகத்தான் அதை இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற போது அந்த பிறை சந்திரனை பார்த்தாலே அப்படியே கண்கள் பணிக்கணும். அப்ப நான் அதை உணர்ந்திருக்கேன்னு அர்த்தம். அது மாதிரி எல்லா உயிர்களும் மாய்ந்து போய் விடாமல் அவர்களுடைய துன்பத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷத்தை உண்டு தான் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய பெருமானை அது வேற லெவல்ல பார்த்திருக்கிறாரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வெறுமனே திருநீலகண்டம்னா அது தேவர்களை காப்பாற்றினாரு, உலகத்தை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல இது பண்ணாம வேற நிலையிலே அது புரியும். இதுக்கு பேரு தான் உணர்தல் என்று பெயர். அந்த உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொன்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா,
தெரியும். இது நம்மளுடைய மாணிக்கவாசகர் சொல்லுவார். "தென்னா என்னும் என்னா முன்னே தீசேர் மெழுகுவப்பாய்." வேற ஒண்ணும் கூட சொல்லல. சிவான்னு சொல்லல. இது கங்கை அணிந்தவனேன்னு சொல்லல. எதுவும் சொல்லல. தென் தென்னாடுடைய சிவனே போற்றிக்கு ஆரம்பிக்கிறாங்க. தென்னா அப்படின்னு அன்னைய அப்படியே உருகுதான் அந்த மனமானது உருகுது. அது மாதிரி திருநீலகண்டம் அப்படின்னு நினைச்சாலே அவருக்கு அப்படியே இதா இருக்கும். பெருமானே உன்னுடைய கருணை, அந்த திருநீலகண்டங்கிறது உன்னுடைய கருணைய காட்டுவது. எங்க அப்பனேன்னு நினைச்சுக்கிட்டு அத மறந்துடக்கூடாதுன்றதுக்காக திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். உட்கார்ந்தா திருநீலகண்டம், எந்திரிச்சா திருநீலகண்டம், நிமிர்ந்தா திருநீலகண்டம், படுத்தா திருநீலகண்டம், திருநீலகண்டம்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு. அதனால என்ன சொல்லியிருப்பாங்க அவர? "இந்தா வருது திருநீலகண்டம்." "என்னப்பா திருநீலகண்டம் வந்துச்சா? இப்பதான் வந்துட்டு போச்சு." அப்படித்தானே சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையில அடிக்கடி அத பயன்படுத்துவார். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இப்ப சிவ சிவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அது மாரிலாம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு குடுத்தாங்கன்னா, "ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்றது இல்ல. "திருநீலகண்டம்" அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, அந்த திருநீலகண்டத்தை முன்னிறுத்தியே செய்வார். இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால், இந்த திருநீலகண்டத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு 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 கொஞ்சம் கீழ்நிலையில ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அது மாரி அந்த திருநீலகண்டம் என்பது அ விஷத்தை நிறுத்திய இடம். ஆகவே அதை சொல்லி சாப்பிட்டால் விஷத்தில அதாவது சாப்பிட இதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மை உடைய விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால எல்லோரும் சாப்பிடுவதற்கு முன்பாக திருநீலகண்டம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு அப்படியாவது சாமி பேர சொல்லுவாங்களான்னு நினைச்சு சொன்னாங்க போல இருக்கு. ஒரு கதா காலட்சேபர் என்ன மாரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்கு போய் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணாரு, இது சாப்பாடு எடுத்தாரு. என்றும் இல்லாத வழக்கமாக அத எடுத்து திருநீலகண்டம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. "என்ன திருநீலகண்டம்னு சொல்லிட்டு சாப்பிடுறீங்க?" அப்படின்னு வீட்டுக்காரம்மா கேட்க. உடனே அவர் சொன்னாரு, "இல்ல, திருநீலகண்டம் என்று சொல்லி சாப்பிட்டால், சாப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷமெல்லாம் முறிஞ்சு போயிடும்னு" சொன்னாருன்ட்டு. அப்ப நான் என்ன உங்க சாப்பாடு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வைக்கிறேன் நான் சொல்ல வர்றீங்க? அப்படின்னு அந்த அம்மா சண்டைக்கே வந்துருச்சுதான். இது வந்து ஒரு என்ன சொல்றது? திருநீலகண்டத்தை எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியது. ஆனால் அவர் வந்து திருநீலகண்டம் என்கிற பெருமானுடைய அந்த உயர்நிலை தத்துவத்தை உள்ளூர உணர்ந்து, அனுபவித்து, அணு அணுவாக அனுபவித்து, அத தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வருகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்ல நான் இங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்துல, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஈராறு பெண்ணுக்கு, மூவாறு ஆணுக்கு. இது திருமண வயது. இப்ப எல்லாம் வந்து 18 வயசு தாண்டணும் இதுக்கு. பையனுக்கு வந்து ஒரு 21வது தாண்டணும் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆ ஆனா பெண்ணுக்கு 18 வயது தாண்டணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஓரளவு ஐடியாவா தெரியும். அந்த காலத்துல அப்படித்தான் வச்சிருந்திருக்காங்க. அது மாரி ஆ இவரு சிறு வயதிலேயே திருமணமெல்லாம் ஆயிடுச்சது. இவர் வந்து வேட்கோவர் குலம் என்று சொல்லக்கூடிய இந்த மண் பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த குலத்திலே பிறந்தவர். அவரு சிறந்த சிவபக்தராக இருக்கின்ற காரணத்தினாலே, எந்த தொழிலை செய்கிறார்களோ, அந்த தொழிலிலே எப்படி சிவத்துக்கு தொண்டு செய்ய முடியுமோ அப்படி செய்யறது. இது நம்ம ஏற்கனவே அதிபத்த நாயனாருடைய கதையில பார்த்தோம். அவர் வந்து மீன் பிடிக்கிறவரு, என்ன பண்றது? உன்கிட்ட என்ன இருக்கோ அத சாமிக்கு குடு. என்கிட்ட மீனு தான் கிடைக்கும். அத கூட குடு. குடுத்தார். அது எவ்வளவு உயர்ந்த பக்தி. அதனால தான் அவருக்கு பேரே அதிபத்தர்ன்னு பேர் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி இவரு தன்னால முடிஞ்ச இதுகள்ல வந்து வரக்கூடிய அடியார்களுக்கு அ திருவோடு மண்ணினாலே திருவோடு செய்து அவர்களுக்கு அத குடுத்து மகிழ்ந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது அது அதை கொடுப்பதிலே அவருக்கு பெரிய ஆனந்தம். அந்த திருப்பணியை சிவப்பணியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நமக்கு இது செஞ்சா புண்ணியம் அப்படி இப்படின்லாம் எதிர்பார்க்காம, என்னால முடியுது. நான் ஒரு பானை செய்றேன், சட்டி செய்றேன். அதோட ஒரு 10 திருவோடையும் செஞ்சு சுட்டு எடுத்து வச்சேன்னா, வரக்கூடிய அடியார்கள பார்த்து, ஐயா வணக்கம்னு அவங்கள கால்ல விழுந்து கும்பிட்டு, அவங்க கையில இத எடுத்து குடுத்து, இதை நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி குடுக்கிறது அவருடைய அ வழக்கமாக இருந்து வந்தது. அவரு அந்த சின்ன வயசுல ஒரு 16, 18 வயசு.
19, 20 வயசுக்குள்ள இருக்கிறார். அந்த வயசுல அப்ப அவங்க மனைவி வந்து அவரோட ஒரு 2, 3 வயசு, 4 வயசு சின்ன பொண்ணா இருக்கணும். ஆ அவருடைய மனைவி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் அழகா இது பண்றார். என்ன அ மகாலட்சுமி மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எத எடுத்தாலும் மகாலட்சுமி தானே இது கம்பேரிசன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி கணவன் மேல என்றும் பிரியாது இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டோடும், ரொம்ப நல்ல ஒரு அன்போடும் இருக்கக்கூடியவர். அழகிலும் நல்ல அ அழகிலும், நல்ல குணத்திலும் சிறந்த ஒரு பெண்ணாக அந்த அந்த அம்மையார் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சிறிய சபலமா அவருக்கு ஒரு இது "இன்பத்துறையில் எளியரானார்" அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை குறிப்பிடுகிறார். ரொம்ப சுருக்கமாக அவர் சொல்லுகிறார் சேக்கிழார். எங்கேயோ ஒரு பெண்ணோட போயி கொஞ்ச சந்தோஷமா இருந்துட்டு வந்துடுறார். அதை இந்த அம்மா உணர்ந்து கொண்டார்கள். இதுல ஒரு சிறப்பை நான் சொல்லியே ஆக வேண்டும். பொதுவாக நாம வந்து பார்த்தோம் மாதொருபாகன் என்கிற தலைப்பிலே அ ஆணுக்கு எந்த மாதிரியான கெப்பாசிட்டி உண்டு, பெண்ணுக்கு எந்த மாதிரியான இதுகள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அ இடத்திலே நாம் பார்த்தபோது, ஆ ஆணுக்கு அறிவும், பெண்ணுக்கு உணர்வும். அப்ப இந்த அ அறிவும், உணர்வும் ஒன்று சேர்ந்தால் தான் அன்புன்னு பேரு. அந்த நடுநிலை தான் வந்து சுழுமுனை நாடின்னு சொல்றது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மாதர்பாகன்ல பார்த்தோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஏன்னா நான் நெறைய விஷயங்கள் ஒரு விஷயத்த பேசினதுக்கு பிறகு நெறைய தோன்றியது. மாதர்பாகன்னா, அப்பா! இது சும்மா வெறுமனே அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி, பெண் பாதின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளார இவ்ளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குதான்னா, வலதுசாரி என்ன, இடதுசாரி என்ன, அது 2க்கு இடையில சுழுமுனாச்சாரின்னு வேறெல்லாம் புது பேரெல்லாம் சாமி குடுத்தாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அத அனுபவிச்சேன் நானுன்னு வச்சுக்கங்க. எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், பெண்களுக்கு உணர்வு அதிகம், ஆண்களுக்கு அறிவு அதிகம். அறிவு எப்போதும் உணர்வை அ அறிய முடியாது. அதனால தான் இன்னைக்கு நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உணர்வு என்பது உணர்வது. அறிவு என்பது அறிவது. அதனால தான் அவன் இப்போ இப்ப இந்த இந்த இது இடதுசாரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் இருக்கிறானா காட்டு பார்க்கலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே. அத விட்டுருங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதனால பெண்களுக்கு உணர்வு அதிகம். கணவனினுடைய சின்ன சின்ன விஷயங்களை வைத்து அவன் என்ன செய்திருக்கிறான், என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான், எல்லா விஷயத்தையும் எளிதாக அ மனைவிமார்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். எனக்கு வந்து எப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நண்பர்கள்ட்ட, "என்னய்யா! அவளுக்கு தெரியாம ஒரு தும்மல் கூட தும்ம முடியாது போல இருக்கு. வந்தா என்ன தும்மிட்டு வர்றீங்களான்னு?" சொல்லி கேட்பா என்ன. "இங்க நடக்கிறது அவளுக்கு எப்படிய்யா தெரியும்?" அப்படின்னுட்டு. அந்த மாதிரி அந்த உணர்வானது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வைத்து அவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அதனால இவரு இவரு கொஞ்சம் அப்படி தடுமாற்றமா ஒரு மாதிரி வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியில்ல. இது வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாங்க உட்காருங்க. போய் குளிச்சுட்டு வந்து உட்காருங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்து கிட்டக்க போயி சின்ன வயசு தானே. அவரு போய் தொட போனோனே, "அப்படி நகர்ந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லிடுறேன். இதான் நடந்தது. நடந்தது இதுதான். ஆ ஆனா இந்த இடத்துல வந்து அந்த அந்த அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படிங்கிறத தெரிஞ்சு, அதை என்ன பண்றது? சமாதானம் பண்ணும் பொருட்டு அவரை தொடுவதற்காக போகிறார். போகும்போது "தீண்டி நீராயில் எம்மை திருநீலகண்டம்" என்று அந்த அம்மா சொல்றாங்க. அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ அந்த திருநீலகண்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல எப்படி பார்த்தோம்? சிவபெருமானுடைய பெரும் கருணை. உயிர்கள் மேல் அவர் கொண்டுள்ள கருணையினுடைய அடையாளமாக அவர் பார்த்து, அப்படி அவர் உருகி உருகி அந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் திருநீலகண்டம் என்கிற வார்த்தை சத்தியம் என்கிற ஒரு பொருளாகவும் வரும். ஏனென்றால், இந்த உடம்புல நம்ம பார்த்தோம் ஆதாரங்களிலே அ கண்டம் என்பது வந்து மேல்நிலை. அதுக்கு மேல கிடையாது. அதான் சத்தியமான இடம். அதுக்கு மேல எல்லாம் வந்துச்சுன்னா, இறைவன் தான் அதுக்கு பிறகு. அந்தனால என்னன்னா, இந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் சொன்னான்னா, அதுக்கு பேரு சத்தியம் என்று பொருள். இது நீங்க நான் வந்து நெறைய சினிமால தான் பார்த்தேன்.
தெலுங்கு படத்துல, இது ஹிந்தில, அ இங்கிலீஷ்லயே கூட சொல்லும்போது, "ஐ ஸ்வேர்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சத்தியமாக சொல்லுகிறேன்" என்று கண்டத்த பிடிச்சுக்கிட்டு தான் சொல்றான். கண்டத்த பிடிச்சுக்கிட்டு சொன்னான்னால, அது வந்து சத்தியம் என்று பொருளாகும். அதனால தான் இது வந்து திருநீலகண்டம் என்பது சத்தியம் என்று ஆனது. இந்த இடம் வந்து பொதுவாவே கண்டம் வந்து சத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால அத பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்கன்னா, அதுக்கு பேரு சத்தியம் என்று பொருள். இது எல்லா மொழிகளிலும் இருக்கின்ற காரணத்தினால, அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதையே வந்து இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அ வேறு ஒரு இதையும் நான் கணக்குல காட்டுறேன் நானு. "அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம் வராது. செய்கின்ற நாம் செய்த வினைகள் நம்மை வந்து தொடாது. இது சத்தியம்" என்று சத்தியம் பண்ணி ஆணை வைத்து பாடிய ஒரு பாடல். ஆணை வைத்து பாடின பாடல்கள் நெறைய இருக்கு. இது சத்தியம் பண்ணி பாடின பாட்டு. அப்படிதான் அத எடுத்துக்குவாங்க. திருநீலகண்டத்து பதிகம்ங்கிறதுங்கிறதே வந்து சத்தியம் பண்ண மாரி தான் அது. அப்படித்தான் சொல்லியிருப்பார். இது சத்தியம், இது சத்தியம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது மாரி ஆகாது, இது சத்தியம் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். இது வந்து புரிதலுக்காக. அந்த சத்தியம்ங்கிறது வார்த்தைக்காக. திருநீலகண்டத்தின் மீது ஆணையாகச் சொல்கிறேன். எ எம்மை தீண்டி நீராயில் என்ன தொட்டினா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றார். என்னைன்னு சொல்லாம எம்மைன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அதனால எம்மை என்று பன்மையில் கூறியதால், இனி எந்த மாதரையும் மனதாலும் தீண்டேன் என்று மனதிலே உறுதி கொண்டு ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்த நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது திருநீலகண்டம் அப்படிங்கிற வார்த்தைய சும்மா வெறுமனே எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக சிவாய நம சொல்லிட்டு திரியிற மாரி கிடையாது. சிவாய நம சொல்றீங்களா? இது என்ன கணக்கு? எப்படி சொல்றீங்கன்ட்டு. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கய்யா, அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் அதே வார்த்தையில வந்துருச்சு இது. அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த திருநீலகண்டத்தினுடைய பெருங்கருணை, பேரருட்கருணையை உணர்ந்து உணர்ந்து அத சொல்லுகின்ற போதெல்லாம் வந்து பெருமானுடைய அந்த திருநீலகண்டத்தை நினைந்து நினைந்து சொன்ன பெருமகனார். அதனால அது மேல சத்தியம் பண்ணின உடனேயே, அவர் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறார். அவ்வளதான். அதுக்கு பிறகு அந்த அம்மாவையும் தொடல, வேற யாரையும் தொடல. அப்படியாக வாழ்ந்து வருகிறார். இதற்கு இன்னொரு இடத்தையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை கேட்கின்ற போதோ, அல்லது அதைப் பற்றி நினைக்கின்ற போது அதுவும் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா, பல விஷயங்கள லிங்க் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்றேன் நான். ஆ "நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே" ஒரு பாட்டு. "நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே" அந்த பாட்டுல புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல்தானது, சொன்ன வார்த்தையும் இரவல்தானது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது. அப்படி வரும். நான் அப்ப ரசிச்சிருக்கேன். அந்த அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த நல்ல அருமையான டியூன் அது. அதனால அ ஆனா அந்த கதை என்னன்றது தெரியாது. யாரோ ஒருத்தர் திருநீலகண்டரு, அவருடைய மனைவி வந்து என்ன தொடாதன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனா நம்மளுடைய திருநீலகண்டத்து குயவனாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற போது, ஓ! இதத்தான் கவிஞர் அங்க பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை நன்றாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்தார். ஓகே. இது நீங்க வந்து அதோட ரிலேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சொல்றேன் நான். ரைட். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதே சொல்லிட்டாங்க. "தீண்டி நீராயில் எம்மை திருநீலகண்டம்" அப்படின்னு சொன்ன உடனே, தாம் உயிருக்கு உயிராக நினைக்கக்கூடிய அந்த திருநீலகண்டத்தின் மேலு ஆணையிட்டு சொன்ன காரணத்தினால், அதை உயிருக்கு உயிராகவே அந்த சத்தியத்தை கடைபிடித்து வருகிறார். இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி இருக்கும்போது, ஒரு வேளை அப்படியே இருந்து இவங்களுக்கு வயசாயி, அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. இப்படி ஒருத்தர் வந்து இந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்காக தன்னுடைய இளமையை துறந்திருக்கிறார்ன்னு யாருக்கும் தெரியாமல் போய்விடும் என்கின்ற காரணத்தினாலே, இதத்தான் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. நம்மளுடைய இதுகள் எல்லாமே வந்து சோதனை, சோதனைன்னா
சோதனைன்னா சோதி அணைய. எங்க பார்த்தாலும் வெளிச்சத்த போட்டு வச்சிர வேண்டியது. எல்லாருக்கும் எல்லாம் பட்டவர்த்தனமா தெரியும். இங்க ஒளிவு மறைவே கிடையாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஒளிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் வெளிச்சத்த போட்டு காமிச்சுருவாரு. அந்த மாதிரி பண்றது தான் சோதனை. பெருமானுடைய இது. அததான் வந்து இதுல சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள். ஆ அடியாரை விளக்கம் காண்பார். அதற்காக இவரை விளக்கமாக எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்கிற காரணத்திற்காக பெருமான் அங்கே ஒரு வேதியராக அல்லது ஒரு வயோதிக அடியாராக, சிவனடியாராக வருகிறார். வந்த உடனே அவரை பார்த்து நார்மலா எப்படி இருக்கும்? சிவபெருமானை பார்த்தாங்கன்னா, அது எந்த நிலையில இருந்தாலும் அந்த அவங்களுக்கு மட்டும் கரெக்ட்டா தெரிஞ்சிரும். அந்த உணர்வோட இருக்கிறவங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும். வந்திருக்கிறது பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரொம்ப இதா இருக்கு. எல்லாரையுமே அவரு சிவமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால வேறுபாடு கிடையாது. இருந்தாலும் சிவபெருமானை ரொம்ப இதா இது பண்ணி, அவர வரவேற்று, உபசரித்து அவருக்கு எல்லாம் செய்றாரு. நான் இது மாரி செய்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு திருவோடு தரேன்னா, எனக்கு நீ ஒண்ணும் தர வேண்டாம். என்கிட்ட ஒரு திருவோடு இருக்கு. இது ரொம்ப அருமையான ஓடு. நல்லா அழகா இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாம். என்ன எப்படிப்பட்ட ஓடு அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிறாராம். அதுக்கு சொல்றாராம். இந்த பாருங்க. தன்னை ஒப்பு அறியது. தலத்து தன் உழைத்துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. பொன்னிலும் மணியினும் போற்ற வேண்டுவது. இன்ன தன்மையது இது வாங்கு நீ என தொல்லை வேட்கோவர் தம் குலத்தான் தோன்றிய மல்கு சீர்தொண்டனார் வணங்கி வாங்கிக் கொண்டு ஒல்லையின் ஒரு மனையில் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார். அதாவது அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருவோட்டை யாரு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமான் வந்து அடியாரா வந்திருக்கிறாரு. அவர் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய திருவோட்டை என்ன பண்றாருன்னா, இத பத்திரமா வச்சுக்க. நான் ஒரு இதுகளுக்கு போயிட்டு வர்றேன். வந்து வாங்கிக்கிறேன். இது சாதாரண ஓடுன்னு நினைச்சு தூக்கி போட்டுறாத. இது ரொம்ப விசேஷமான ஓடு. தங்கத்திலையும், பொன்னினும், மணியினும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி சொல்லுகின்ற போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அதையும் இங்கே குறிப்பிட்டு விடுகிறேன். அதாவது அ இந்த ஓடுங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? ஐயா, இதுக்குள்ளற ஒண்ணுக்குள்ளரையும் அவ்ளோ தத்துவங்கள் அடங்கி கிடக்கு. சும்மா அவர் ஓட குடுத்தாரு, திருப்பி வாங்குனாரு அப்படிங்கிறதுக்குள்ளற நிறைய லாஜிக்ஸ் உள்ளுக்குள்ள கிடக்கு. அ அது இல்லாம தத்துவமும் நிறைய கிடக்கு. இந்த ஓடு அப்படிங்கிறது வந்து பெருமான் கொடுத்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். அ நல்ல பாடல் அது. அது இளையராஜா எழுதியிருக்கிறாராம். நான் கூட வேற யாரோ இது பெரிய இவங்க அருளாளர்கள் எழுதுனதோ நினைச்சேன். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடல். எது நான் கடவுள் படத்துல. அது மாதிரி இந்த உடம்பே வந்து ஒரு பிச்சை பாத்திரம் தான். பெருமானிடத்துல பெருமான் நமக்கு போட்ட பிச்சைக்கு அடையாளமே இந்த இந்த உடம்பு தான் அந்த பிச்சை பாத்திரம், அந்த திருவோடு இதுதான். இது வந்து சாதாரணமா நினைச்சு என்ன பண்றோம்னா, இது என்னத்துக்கு வாங்கி திங்கிறதுக்காக மட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இத நம்ம கண்டத வாங்கி தின்னுகிட்டு, கூத்தடிச்சுட்டு ஜாலியா கொண்டு போய் கடைசியில போட்டு என்ன பண்றாங்க? கூத்தாடி, கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4, 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி, கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு உடைச்சிட்டு போறதுதான் கடைசியில எல்லாருக்கும் அதானே பண்றாங்க. தண்ணி 3 ஓட்ட போட்டு கடைசியில கொண்டாந்து போட்டு உடைச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரியான நிலையில அதை வேஸ்ட் பண்ணிடாம, அதை உரிய முறையில அதை பயன்படுத்தி இந்த உருபொருளை காண வேண்டும். அதற்காகத்தான் இந்த இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இத ஒரு அ திருமந்திரம் வகுப்பு நடத்துகின்ற போது என்னுடைய எங்க சிவகுமார் ஐயா ஒரு அருமையான ஒரு அ கருத்து சொல்லியிருந்தார். அதோட இது தொடர்புடையதா இருக்கின்ற காரணத்தினால, அதையும் இதையும் நான் இங்க சொல்லி வச்சிடுறேன் நானு. ஒரு மனிதன், வயசான மனிதன். அவர் வந்து விரவு வெட்டி சுமந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனார். ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் பார்த்தார். "ஏன்யா இப்படி கஷ்டப்படுறேன்ட்டு?" "என்ன பண்றதுங்க 2 பசங்க. அவங்களும் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால நான் இந்த கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு
விறகு வெட்டி கொண்டுட்டு வந்து போட்டு, அதுல கிடைக்கிற காசுல ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இருக்கேன்ட்டு. "என்னய்யா அப்படி இருக்க? ஒண்ணு பண்ணியா இந்தா" அப்படியே கையோட எழுதி குடுக்குறாரு. அந்த அங்க அங்க ஒரு இடத்துல வந்து நெறைய மரங்கள் இருக்கு. ஓகேயா? "அத வச்சு நீ பொழச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆ ஒரு தோப்புன்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஒரு ஒரு வயக்காடு மாரி இருக்கு. அதுல நெறைய மரங்கள் இருக்கு. அத வச்சு நீ பொழச்சுக்கோன்னு சொல்லி குடுத்துட்டு போனாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு அந்த பெரியவரு. யாரு அந்த பெரிய மனிதர். தானம் குடுத்தவரு வர்றாரு. இந்த வயசானவர் மறுபடியும் விறக வெட்டிக்கிட்டு போறாரு. "என்னய்யா ஆச்சு? அப்போ குடுத்தனே, அந்த மரமெல்லாம் குடுத்தனே என்ன ஆச்சு?" "ஆமாங்க, மரமா வெட்டி கொண்டு போய் வித்தேன். மரமா வித்தோம்னா கிலோவுக்கு ரூ. 2 வாங்குறாங்க அப்படின்னா, கறியா வித்தா கிலோவுக்கு ரூ. 20 ஆகும்னாங்க. அதனால எல்லா மரத்தையும் வெட்டி, எரிச்சு கறியாக்கி வித்துப்புட்டேன். அப்புறமா இப்ப மரம் இல்ல. அதனால இங்க போய் வெட்டி வித்துட்டு இருக்கேன்." அட பாவி! உனக்கு குடுத்த அத்தனை மரமும் சந்தன மரம்டா. ஆனா இது வேற லெவல்ல என்ன தொட்டுச்சு. ஒவ்வொரு பிறவியாக உனக்கு நான் சந்தன மரங்களை கொடுக்கிறேன். அதை நீ சரியாக பயன்படுத்தாமல் ஒவ்வொரு முறையும் அதை எரித்து, எரித்து கரியாக்கி விற்றுட்டு இப்படி உன்னுடைய வாழ்க்கைய வீணாக்கிட்டு இருக்கிறியே! கஷ்டப்படு. அப்படின்ட்டு போனாருன்னு சொன்னாரு. அந்த கிழவனாரு வேற யாரோ இல்ல. நானேயாக நான் வந்து அத உணர்ந்தேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அது எங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாரி தெரியல. சிவபெருமானே நேரடியா வந்து சொன்ன மாரி இருந்தது. அப்பா! எம்பெருமானே! சரி ரைட். எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் என்றால், இந்த இந்த உடல் என்கிறது வந்து ஒரு திருவோடு, பெருமான் கொடுத்த பிச்சை ஓடு. இதுல தான் பிச்சை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரணுமே ஒழிய, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரமானது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதோடு இதை கொஞ்சம் புரிந்து கொண்டால், யாருக்கு அது மாதிரி உணர்வு இருக்கோ அவங்களுக்கு அது தொடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல. நல்லா இருந்தது. குடுத்துட்டாரு. குடுத்துட்டு நான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் நான் வந்து வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டாரு. அவருடைய திட்டத்தின்படி கொஞ்ச நாள் கழிச்சு தான் வராரு. உடனே போயிட்டு 2 நாள், 3 நாள்ல எல்லாம் வரல. ஒரு ஒரு 1 மாசம், 2 மாசம் ஆயிடுச்சு போல இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு அப்படின்றாரு. இங்க சொல்லும்போது. ம். ஒரு இடத்துல சால நாள் கழித்து, கழிந்த பின்பு, ரொம்ப நாள் கழிச்சு தான் வராரு. அது மறந்துருவாரு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துருக்கிறாரு. ஒரு 6 மாசம், 1 வருஷம் அது மாரி கழிச்சு வந்திருக்கிறாரு. வந்து பார்த்துட்டு, ஐயா வணக்கம். எல்லாரையும் வணங்கி வணங்கி வரவேற்கிற மாரி வரவேற்ற உடனே, "என்ன ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு ஓடு ஒண்ணு குடுத்துட்டு போனேன்ல. பொன்னினும் மணியனும் இது பெரியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு குடுத்தேன்ல, அத எடுத்துட்டு வா" அப்டின்னாரு. ஐயா இந்தா வந்துட்டேங்கய்யான்னு போயி அவர் வச்ச இடத்துல ஞாபகம் வந்துருச்சு. போய் தேடி பார்க்குறாரு. வச்ச இடத்துல அந்த ஓட்ட காணோம். இதுல நான் ஒரு ஆராய்ச்சி பண்றேன். மன்னிக்கணும். அதுல எல்லாம் பெரிய அளவுல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆனால் சொல்றத அப்படியே காதுல வாங்கிக்கிறத விட, நாமும் கொஞ்சம் அதை பற்றி மனதால ஆய்வு செய்ய வேண்டும். அப்பதான் வந்து நாம அந்த உண்மையை அறிய முடியும். அதற்காக நான் எப்படி யோசிக்கும்போது எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா, ஆ இவர் ஏன் வந்து என்னது திருவோட்ட கொண்டுட்டு வந்து குடுத்தார்? அதற்கு பதிலா கொஞ்சம் தங்கத்த கொண்டுட்டு வந்து குடுத்துருக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டுட்டு வந்து குடுத்துருக்கலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பொருள கொண்டுட்டு வந்து குடுத்துருக்கலாம். இத வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் திருவோட்ட கொண்டுட்டு வந்து குடுத்தாருன்னா, இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான 2 பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. அதனால நான் சொல்றேன் நானு. என்ன காரணம்னா, இவரு யாரு சிவபெருமான் வந்து திருநீலகண்டத்து குயவனார் மேல ஒரு வழக்கை தொடுக்கணும். அந்த வழக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்க வேண்டும். ஆனால் இவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரு? திருநீலகண்டத்து குயவனார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா மற்றவங்க யாரும் எதுவும் இவரா போய் அத செய்திருப்பாரு? அப்படின்னு நினைக்கணும். அப்பதானே ஆர்வம் வரும். இல்லன்னா என்ன ஆகும்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே, அவர் வந்து ஏழை மண்பாண்டங்கள் தயாரிக்கக்கூடியவர். அவர்ட்ட கொஞ்சோண்டு தங்கத்த கொண்டுட்டு வந்து குடுத்து பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு, காணா போயிடுச்சுன்ன உடனே அங்கிருந்து வந்து கேட்ட உடனே இல்லன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? மக்களே டிசைட் பண்ணுவாங்க. ஆமாய்யா, அந்த ஆளு எடுத்து சாப்பிட்டுருப்பான்யா, உடுய்யா. தீர்ப்பு எழுதிருவாங்க அவங்கள. அவரு என்ன சொன்னாலும் இப்ப கேட்க மாட்டாங்க. இத விட கூத்து என்னன்னா, அப்படி ஒரு வேள தங்கத்த குடுத்து அவரு தொலைச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். தொலைச்சுட்டாரு அல்லது இவரு மறைச்சுட்டாரு. அதுக்கு பிறகு
உன் பிள்ளைய அழைச்சு கொண்டுட்டு வந்து மூழ்கி குடு, சத்தியம் பண்ணி குடு. நான் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு குழந்தைங்க இல்ல. சரி உன் மனைவிய அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இல்ல என் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கு. "அ எனக்கு தெரிஞ்சு போச்சுய்யா. இந்த ஆளு தான் எடுத்திருக்கான். அத மறைக்கிறதுக்கு தான் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். சத்தியம் பண்ணி குடுக்குறதுக்கு இவனுக்கு மனசு இல்லன்னு" ஸ்ட்ரெய்ட்டாவே அங்கேயே தீர்ப்பு எழுதிருவாங்க. அவர் பண்ணினது தான். அவர் மேல இல்லாத பழி வந்து விழுந்துடும். இப்படியெல்லாம் செய்திருந்தா. ஆனால் எ பழியும் வரக்கூடாது. அதே சமயத்துல விஷயமும் வெளியில வந்தாகணும். எவ்வளவு அருமையான ஒரு இதாக தெரிகிறது. எனக்கு அப்படி தோன்றுகிறது. என்ன பண்றாரு, இந்த இத காணோம், திருவோட்ட காணோம். வந்துட்டு, "ஐயா நான் ஒரு இடத்துல வச்சிருந்தேன். போய் தேடி பார்த்தேன். இல்ல, இல்ல என்னுடைய திருவோடு எனக்கு வேணும்" அப்படிங்கிறாரு. "இல்ல அது கொஞ்சம் பழசா இருந்தது. நான் புதுசா இருக்கிறதே நான் தர்றேன்ட்டு." நான் என்ன சொல்லிக் குடுத்தேன் உன்கிட்ட? இது பொன்னிலும், மணியிலும் உயர்ந்தது. எல்லாவற்றையும் தூய்மை செய்யக்கூடியதுன்னு சொன்னேன். அதனால இத நீ அமுக்கிட்டேன்ட்டாரு. எப்படி? இப்ப வெளியில போய் சொன்னா சொல்லுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, "யோவ்! அவரே நெறைய ஒரு மாசத்துக்கு 100 பேருக்கு, 200 பேருக்கு திருவோடு குடுத்துட்டு இருக்கிறாருய்யா. அவரா போய் உன் திருவோட்ட திருட போறாரு?" இல்ல, இல்ல அது மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு மக்கள் எல்லாரும் அவர் மேல குற்றத்தை சுமத்தி விடக் கூடாது. அதுதான் அவருடைய எய்மே. அதனால தான் அவர் என்ன குடுக்குறாரோ அத வச்சே அவர அடிச்சாரு. அப்போ என்னுடையது வந்து ரொம்ப உயர்ந்தது, சிறந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதற்கு ஆசைப்பட்டு அவரு அத எடுத்துக்கிட்டாரு. அப்படியெல்லாம் இருக்காதுங்க ஐயா. அவரு நெறைய பேருக்கு குடுக்குறவரு. அப்படின்ற உணர்வுல தான் மற்ற எல்லாருமே பார்த்திருப்பார்கள். இப்ப உன்னுடைய பிள்ளைய மேல சத்தியம் பண்ணி குடு. உன் பிள்ளைய கூப்ட்டு அவன் மேல சத்தியம் பண்ணி குடு. இல்ல எனக்கு குழந்தை கிடையாது. சரி உன் மனைவியையாவது அழைச்சுட்டு வந்து தண்ணீல மூழ்கி நாங்க வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணி குடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஆ இல்ல, இல்ல அது மாரி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா, எங்க 2 பேருக்குள்ளார ஒரு சபதம் ஒண்ணு இருக்கு. அதனால நான் வந்து என்னுடைய மனைவிய கை பிடிச்சு கொண்டுட்டு வந்தேன். "ஓ! உன் பொண்டாட்டி தானேய்யா? கைய பிடிச்சு முழுகுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை?" பெரிய சண்டை நடக்குது. அதுல ரொம்ப அருமையா இருக்கு இந்த இதுல படிக்கும்போது. அவரு சிம்பிளா சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் விரித்து பார்க்கின்றபோது ரொம்ப நல்லா இருக்கு. போய் சொல்றாரு, "யோவ்! எல்லாரும் கேளுங்கய்யா. பொண்டாட்டி கைய பிடிச்சு முழுகி தர முடியாதாம். அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குதாமா." அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே, அப்பதான் போட்டு உடைக்கிறாரு இவரு. ஐயா! ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு தவறு நடந்துச்சுய்யா. என் மனைவி வந்து இந்த மாரி சொன்னாங்க. "தீண்டி நீராயில் எம்மை திருநீலகண்டம்னு" சொன்னாங்க. அதனால அவங்களையும் தொடாம வேற யாரையும் மனசால கூட தீண்டாம நான் இருக்கிறேன். இப்ப தெரிஞ்சுச்சா? ஊர் உலகத்துக்கே எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுனாரா? இப்படி ஒரு மனிதன் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த சின்ன வயசுல இருந்து தன்னுடைய இளமையை அ அந்த பெருமான் மேல செய்து கொடுத்த சத்தியத்துக்காக தன்னுடைய இளமையை அந்த விரதமாக காத்து வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? இதுதான் அவருடைய எய்மே. பரவால்ல மூழ்கி குடு அப்படின்னோனே, உரிய முறையில் மூழ்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஒரு குச்சிய பிடிச்சுக்கிட்டு அவரு ஒரு பக்கம் அந்த அம்மாவும், ஒரு பக்கம் இவங்களும் பிடிச்சுக்கிட்டு மூழ்குறாங்க. மூழ்கி எழுகின்ற போது 2 பேரும் இளமையாக இருந்தார்கள் என்று அவரு கதைய முடிக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன வழக்கம் போல நம்முடைய இது என்ன சொல்றது? அந்த திங்கிங்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய கற்பனை இது. நான் மறுபடியும் சொல்லிர்றேன். இது என்னுடைய கற்பனை. அத நீங்க அப்படியே வாங்கிக்கங்க. ஏன்னா நல்லா அனுபவிச்சேன் நானு. அதனால அந்த மாரி நீங்களும் அத பிடிச்சிருந்தா அத அனுபவிக்கலாம். இல்லாட்டினா அத விட்டுறலாம். அது 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 அப்படிதான்னு சேக்கிழார் சொல்ல கிடையாது. அவரு அ என்ன சொல்றாரு, மூழ்கி எழுகின்ற போது இருவரும் அ இளமையோடு எழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய கற்பனை எப்படி அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த அவர் கைய பிடிச்சுக்கிட்டு இது குச்சிய பிடிச்சுக்கிட்டு 2 பேருமே மூழ்குறாங்க. வயசானவங்க 2 பேரும். நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்ட. மூழ்கி அவரு எழுகின்ற போது என்ன ஆகுதுன்னா, இந்த குச்சியில கை இல்ல. கை இருந்ததா தெரியல. ஆஹா! இவ்வளவு நாளு நம்ம மனைவிய வந்து அ நம்ம நல்ல விதமா பார்த்துக் கொண்டாலும், இந்த ஒரு காரணத்திற்காக அவள கைவிட்டுட்டமே! இந்த குச்சியில அவளுடைய கை இல்ல அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. எப்படி இருக்கும்? அதே மாரி அந்த அம்மாவுக்கும் ஒரு இது வருது. இவ்வளவு நாள் அவர நம்ம தொடல. இவ்வளவு ஒரு சத்தியமான ஒரு மனிதன வந்து அவரு வயசானவரு. அவர நம்ம புடிச்சிருந்திருக்கலாமே!
அப்படின்ற உணர்வு அந்த அம்மாவுக்கும் தோன்ற, இந்த குச்சிய விட்டுட்டு தொலாவுறாரு அவரும், அந்த அம்மாவும் அந்த குச்சிய விட்டுட்டு தொலாவுது. 2 கையும் ஒண்ணா சேருது. இப்போ என்ன உணர்வோட இருக்காங்க அப்படின்னா, 2 பேருக்கு இடையில உள்ள அந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருவர் மேல ஒருவர் அன்பு மேலிடல் உண்டாகி திருமணத்திற்கன்று திருமணம் நடந்த சமயத்துல அவங்களுடைய மனசுக்குள்ளார எப்படி ஒரு அன்பு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்ததோ, அந்த அன்போடு அவர்கள் எழுகிறார்கள் என்பது என்னுடைய கற்பனை. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இது என்னுடைய கற்பனை. இத வச்சுக்கங்க. சும்மா ஒரு புரிதலுக்காகவும், என்ன ஒரு ரசனையோட அனுபவிப்பதற்காகவும் இது என்னுடைய மனசுல தோன்றியது. நான் நல்லா அத அனுபவிச்சேன். அதனால அத நான் இங்க பதிவு செய்கிறேன். அதற்கு பிறகு அந்த இளமையான கோலத்தோடயே அப்படியே பெருமானுடைய திருவடிக்கு சென்று, அங்கே அவருடைய திருவடியின் கீழ் இருக்கிறார்கள் என்பது கதை. அந்த இதோட முடிகிறது. அருமையான ஒரு விஷயம். இதுல இளமையாக்கினார் குளம் என்று இன்றைக்கும் அந்த அந்த மூழ்கி தந்த குளமானது அங்க இருக்கிறது சிதம்பரத்துல. போய் மூழ்கினோம்னா நம்ம இளமையாகிடுவோமா அப்படின்னா, நம்ம எப்படி இளமையாகுவோம்? சில விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது பற்றியும் சில கேள்விகள்லாம் கேட்கணும். அப்பதான் அதுக்கு சரியா வரும். ஏன்னா இப்ப 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 கேட்பாங்க. இளமையாக்கினார் குளம், இளமையாக்கினார் குளம்ன்றீங்களே, இப்ப நீங்க போய் முழுகுனீங்கன்னா இளமையாயிடுவீங்களான்ட்டு. எப்படியா நான் இளமையாகுவேன்? என்னுடைய இளமையை இறைவனுடைய பெயருக்காக, ஒரு இதுக்காக கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன் என்றால், நான் இளமையாகி வரலாம். கன்னா பின்னான்னு செலவழிச்சவன், அத வேஸ்ட் பண்ணுனவன் எப்படி மறுபடியும் இளமையாக அந்த இளமைய எப்படி திரும்ப எடுக்குறது? என்கிட்ட ஒரு ரூ. 10,000 குடுத்து வச்சிருக்காங்க. அத நான் வந்து அப்படியே ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாரி கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன்னா, ஒரு காலகட்டத்தில அதனுடைய வட்டி கிட்டி எல்லாம் சேர்ந்து பெரிய அமௌண்ட்டா எனக்கு வரும். அப்படிதான் வர முடியும். குடுத்த காசெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு மேற்கொண்டு கடன வாங்கி வச்சுக்கிறவன் எனக்கு என்ன காசு வரும்? எப்படி எனக்கு இளமை வரும்? இதுதான் பாயிண்ட். யாராவது கேட்டா சொல்லுங்க. அதுக்காக சொல்றேன் நானு. இளமையாக்கினார் குளத்துல போய் குளிச்சோம்னா இளமையாயிடுவாங்களா? அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எனக்கு அப்ப எல்லாம் பதில் சொல்ல தெரியல. இப்போ வந்து அதை பற்றி சிந்திக்கின்ற போது தோன்றுகிறது. எப்படி இளமையாகுவாங்க? உன்ட்ட குடுத்தத பத்திரமா வச்சிருந்தீன்னா, அது திரும்பி உனக்கு கிடைக்கும். நீ கண்டபடி செலவழிச்சுட்டீன்னா, அது முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். அப்புறமா எங்க திரும்பி கிடைக்க போகுது? அத அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. அதனால அவருக்கு திருப்பி குடுத்தாரு இளமையை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுவன்றியும் வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாலும், இப்போ இதுகள ஓப்பன் பண்றேன். எல்லாரும் கேளுங்க. என்று கூறி இத்துடன் திருநீலகண்டத்து குயவனார் சரிதத்தை அடியேன் சிற்றறிவுக்கு பெருமான் உணர்த்தியவாறு உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.